9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7 மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் 7.2ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஷார்ட்டாக டிஎஸ்ஏன்னு எடுத்து எழுதியிருக்கிறேன். அண்ட் எல்எஸ்ஏ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா மொத்தப்பரப்பு புறப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கியூபாய்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கன செவ்வகம். அதாவது ஒரு கியூபாய்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோடைய 3 டைமென்ஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூபாய்ட். ஸோ உங்களுடைய பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட தடியாக இருக்கக்கூடிய புக்ஸு, அட்டைப்பெட்டி, இது எல்லாமே குட் எக்ஸாம்பிள் ஃபார் கியூபாய்ட். ஸோ இதுதான் கியூபாய்ட். ஓகேங்களா? ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு. ஸோ திஸ் இஸ் எல், இது பி, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு. இந்த கான்செப்டில் வரும். ஸோ அப்போ இதோடைய டைமென்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதோடைய டிஎஸ்ஏ என்ன, எல்எஸ்ஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏ ஆஃப் அ கியூபாய்ட், அதாவது கன செவ்வகத்தின் டிஎஸ்ஏ, தமிழ் மீடியமும் ஷார்ட்டாக டிஎஸ்ஏன்னு சொல்லிட்டு அடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ டிஎஸ்ஏ ஆஃப் அ cuboid. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into bracket ஓப்பன் பண்ணிக்கோங்க, LB plus BH plus LH. இது ஏரியா இல்லைங்களா? எப்போவுமே ஏரியானாலே என்ன வந்துடணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு 3 கான்செப்ட் இருக்குதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தை பேர் பண்ணுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் 2, தட் இஸ் 1 and 2, 2 and 3, 1 and 3. அந்த கான்செப்டில் இப்படி போங்க, இப்படி, அதுக்கு அடுத்தது இப்படி. ஸோ இந்த கான்செப்டில் போட்டுக்கோங்க. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். வெளியில் 2 போட மறக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ எல்லா வேல்யூஸுமே கொடுத்தாச்சு, அதை அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 into இந்த ப்ராக்கெட்டை எப்போவுமே கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இதை நான் ஃபுல்லாக சப்ஸ்டியூஷன் பண்ணி காமிக்கிறேன். LB அப்படின்னா எல்லுடைய வேல்யூ இன்ட்டு பியோடைய வேல்யூ. ஸோ அப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 into 15. அப்படியே நீங்கள் ப்ளஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா தப்பாக இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுவோம்னா ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதை டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுமோ அதை ஒரு சின்ன ப்ராக்கெட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. ப்ளஸ் BH, பியோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15, ஹெச்சுடைய வேல்யூ 8. ஸோ ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஸோ 15 into 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ், அடுத்த ப்ராக்கெட்டில் L into H. ஸோ அப்போ எல்லுடைய ஹெச்சுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 into 8. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம 2வை ஒன்றுமே பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. முதல்ல மல்டிப்ளை பண்ணிட்ட பிறகு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 15யும் 20யும் இப்போ இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஜீரோஸ் இருக்குதுன்னா மல்டிப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள். ஸோ 2 into 15 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 30, ஒரு ஜீரோவை எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி 15யும் 8யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 120. ஸோ as I said 8 2s are 16, ஒரு ஜீரோ லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆடிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், 0. அதே மாதிரி நெக்ஸ்ட், அதாவது 10s place, 6 plus 2 8, 8 plus 0 is 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 plus 1 2, 2 plus 3 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 580. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு நம்பராக டிஜிட்டாக எடுத்து ஆட் பண்ணும்போது தப்பே வராது. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 zeros are 0, 2 8s are 16, ரிமைண்டர் 1, 2 5s are 10 plus 1 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 1160, that is 1160. யூனிட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ அப்போது சென்டிமீட்டர், இது ஏரியானா நீங்கள் கண்டிப்பாக என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், சதுர சென்டிமீட்டர் அப்படின்னும் போடலாம், அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னும் போடலாம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே மென்சுரேஷன் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் யூனிட்டை பிளேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குன்னே தனியாக மார்க் கொடுப்பாங்க. ஸோ டிஎஸ்ஏவை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LSA ஆஃப் அ கியூபாய்ட். ஸோ அப்போ LSA ஆஃப் அ கியூபாய்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ LSA ஆஃப் அ கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலானா 2H into L plus B. ஓகேங்களா? ஸோ 2H மல்டிப்ளை, ஹெச்சை மட்டும் வெளியே போட்டுருங்க. மீதி ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த LBன்றது நமக்கு என்ன வரும், ஆக்சுவலாக இந்த ஹெச்சை மறைச்சிட்டிங்கன்னா 2 into L plus B. இது எதோடைய ஃபார்முலா தெரியுங்களா? பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகத்துடைய சுற்றளவு. அப்போ 2H மட்டும் கூட சேர்த்திங்கன்னா இது என்னவா வந்துடும்னு பார்த்தீங்கன்னா கியூபாய்டுடைய LSA. ஏன்னா நம்ம LSAனா வெறும் பெரிமீட்டர் மாதிரி தான் வரும். ஸோ அப்போ ஹெச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால அதை வெளியே எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லலாம். which is equal to 2 into h உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 உங்க क्वेश्चनல, L plus B. ஸோ L உடைய வேல்யூ 20 plus B உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா क्वेश्चनல 15. எப்பவுமே என்ன பண்ணணும், இது ஆக்சுவலாக தனியாக இருக்கிறதுனால நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 8s are என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 16. இப்போ இதை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 35. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா அப்படின்றதுனால. ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.